இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தணிக்கை சான்றிதழ் வழங்கலாம்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனா இந்த நிலையில ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் மேல்முறையீடு செய்யறதா தகவல் வெளியாக இருக்கு. நம்ம முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தணிக்கை வாரியம் தரப்புல இந்த வழக்கு இப்ப விதிச்சிருந்த இந்த தீர்ப்பு தொடர்பா மேல்முறையீடு செய்ய போறதா நமக்கு தகவல்கள் வெளியாக இருக்கு. நீதிமன்ற தரப்புல சென்சார் சான்றிதழ் உடனடியா வழங்கணும், மறு ஆய்வுக்கு அனுப்புறதை நாங்க ரத்து செய்யறோம், அதனால படத்துக்கு உடனடியா சென்சார் சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த உத்தரவை மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க தணிக்கை வாரியம். மனு தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி அமர்வு இதற்கு அனுமதியும் வழங்கியிருக்காங்க. தணிக்கை வாரியம் தரப்புல நாங்க மேல்முறையீடு செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், தொடர்ந்து இப்ப மேல்முறையீடு செய்யறதுக்காக தணிக்கை வாரியம் முடிவு செஞ்சிருக்காங்க. மேலும் என்ன நடக்குது இந்த வாதத்துல? வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்குல இன்றைக்கு காலையில நீதிபதி பி.டி. ஆஷா தன்னுடைய தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்புல சென்சார் போர்டு சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை தொடர்ந்து சென்சார் போர்டு தரப்பில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் A.R.L. சுந்தரேசன் தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான அமர்வுல ஒரு முறையீடு செய்தார். இது போன்ற இந்த உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு இது சம்பந்தமாக மனு தாக்கல் செய்தால் அதை பிற்பகலில் விசாரணைக்கு எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். அதே சமயம் இந்த மேல்முறையீட்டு வழக்கை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என தலைமை நீதிபதியிடம் சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு அனுமதி அளித்து இந்த மேல்முறையீட்டை தாக்கல் செய்வதற்கு சென்சார் போர்டுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மனு தாக்கல் நடைமுறைகள் முடிந்தால் இன்றைக்கு பிற்பகலே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாவிட்டால் இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை அப்படின்னா இப்ப ஏற்கனவே படக்குழு ஒரு பக்கத்துல மகிழ்ச்சியா இருப்பாங்க, அதாவது உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப மேல்முறையீடு திங்கட்கிழமை தான் விசாரணைக்கு வரும்னா அப்ப படத்துடைய ரிலீஸ் இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு இல்லையா சுரேஷ்? நிச்சயமாக இனிமேல் நீ ஏற்கனவே மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படிங்கும்போது அந்த மேல்முறையீட்டு மனு மீது உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் இந்த படத்தை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மேல்முறையீடு இனிமேல் தாக்கல் செய்து அதன் பிறகுதான் அது எண்ணிடப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். அந்த விசாரணைக்கு அதன் மீது நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவு பிறப்பிக்கும் போது பட்சத்தில் தான் படத்தை வெளியிடுவதா இல்லையா என்பது ஒரு முடிவுக்கு தெரிய முடியும். தற்போதைய நிலையில இந்த வழக்கு தற்போது தலைமை நீதிபதி அமர்வுக்கு சென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா திரும்பியும் படக்குழு தரப்புல இருந்து என்னென்ன விவகாரங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா வைக்கப்படும் விவாதத்துல, அதை பற்றி சொல்லுங்க சுரேஷ். மேல்முறையீடு மனு விசாரணைக்கு வரும்போது தங்கள் தரப்புல முன்வைக்கப்பட எங்க உயர் நீதிமன்றத்தில் தனி நீதிபதி முன்பு முன்வைத்த வாதங்களை தான் வைப்பாங்க. அந்த பெரும்பாலும் அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டு படத்துக்கு US சான்றிதழ் வழங்க ஒப்புதல் தெரிவித்து அதுக்கு பரிந்துரை அளித்திருந்த நிலையில ஒரே ஒரு உறுப்பினர் அளித்த அந்த ஆட்சேபத்தை காரணம் காட்டி தணிக்கை சான்று மறுக்க முடியாது என்ற அடிப்படையில தான் வாதங்கள் முன்வைக்கப்படும் என்று இருக்கிறது. ஏனென்றால் அந்த வாதத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு தனி நீதிபதியுடைய உத்தரவும் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப ஒருத்தருடைய புகாரின் அடிப்படையில தான் இந்த வழக்கு இப்ப நடந்து தீர்ப்பு வெளியாக இருக்கு. ஆனா மேல்முறையீடு செய்ய போறதா தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறதா இது இங்க பதிவு செய்யப்படுது இல்லையா? இப்ப அவர் தரப்புல இருந்து இது மேல்முறையீடு செய்யப்படுதுன்னா அப்ப இந்த வழக்கு இன்னும் எப்படி நகரும்? இது மேல்முறையீடு என்பது தணிக்கை குழு தரப்புல தாக்கல் செய்யப்படும். அந்த குழு தாக்கல் செய்யக்கூடிய வழக்கின் அடிப்படையில் அதுல என்னென்ன காரணங்கள் தனி நீதிபதி உத்தரவுல என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி வாதிடப்படும். அந்த வாதங்களின் அடிப்படையில் தான் தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்குல ஒரு முடிவெடுக்கும் என்று தெரிகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.